வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களில் எஸ்ஐஆர் குறித்து ஒரு அதிர்ச்சியான அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கை அவர் பீகாருக்கு போயிட்டு ராகுல் காந்தியோட அந்த ஓட் சோரி ஓட் பச்சாவ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேரில் போட்டிருந்தாங்கல்ல, உங்கள் வாக்குகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ராகுல் காந்தி நடத்தின அந்த ஊர்வலத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பேசியிருக்கிறாங்க. அது என்ன செய்தி அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ மறுபடியும் ஜெர்மனி கிளம்பி பல்வேறு அந்த முதலீடு ஆளர்களெல்லாம் போய் பார்த்து அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்ய போகிறாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய பேச்சு பொருளாக என்ன வந்திருக்கு அப்படின்னா, நேற்று அதாவது ஆகஸ்ட் 29 அவர் விட்ட ஒரு அறிக்கை தான். இந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எலெக்ஷன் கமிஷன் சதி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது இவ்வளோ நாள் நம்ம பேசிகிட்டு இருந்ததெல்லாம் என்ன பேசிகிட்டு இருந்தோம், இவங்க ஓட்டை மாற்றி போட்டாங்க. அந்த மகாதேவபுரா கான்ஸ்டியூன்சியில் ராகுல் காந்தி தெளிவாக எடுத்து கொடுத்தார் பார்த்தீங்களா, எத்தனை வகையாக ஏமாற்றினார்கள். ஒரே நபர் 6 பூத்தில் போய் ஓட்டு போட்டது, ஒரே பெண்மணியின் புகைப்படத்தை வச்சு வேறு வேறு வாக்கு அடையாளங்களை கொடுத்தது, ஒரு வீட்டுக்குள்ளே 80 பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க, 60 பேர் இருக்காங்கன்னு சொல்லி வந்த செய்திகள், 54 வயசு ஆளுக்கு 75 வயசில் பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்ததுங்க. 54 வயசு ஒருத்தருக்கு பெரிய பையனோட வயசு 74 அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. அவருக்கு அந்த 54 வயசு ஆளுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பிள்ளைங்க அப்படின்னா 50 பிள்ளைங்களாம். அதுலேயும் எங்கே 74 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 வயசு வரை ஆளுங்களை சேர்த்துருக்குறாங்க. அதுக்கு கம்மியாக சேர்க்க முடியாதுல்ல ஓட்டர் லிஸ்ட்டில். அப்படி இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இதை என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு சதி செயல். அதாவது குறிப்பாக பெண்கள் வாக்களிக்க மாட்டாங்க, யாதவ் இனத்தை சேர்ந்த மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க, முஸ்லீம்ஸ் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு தேடி 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 அவர்களின் வாக்குகளை நீக்கி இருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் மூலமாக. இந்த இன்டென்சிஃபைடு ரெக்கவரியா அந்த இது மூலமாக, ரிஃபார்மேஷன் மூலமாக வாக்குகளை நீக்குவதன் மூலமாக யாரும் வாக்கு போட முடியாத மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. இதைத்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மோடியோட வேலையே என்னென்னா ஹிட்லரோட வேலை தான். அதாவது ஹிட்லர் நேரடியாக சர்வாதிகாரியாக வரவில்லை. அவர் ஜனநாயக முறைப்படி தான் சர்வாதிகாரியாக உள்ளே அதுக்கப்புறம் சர்வாதிகாரியாக எப்படி மாறுறாரு, இருக்கிற சட்ட திட்டங்களை அவருக்கு ஏற்றாறு போல் மாற்ற வைத்து அப்படியே கடைசியாக அவரே சர்வாதிகாரம் கொண்ட தலைவராக மாறிக்கிட்டார். அதன் பிறகு அந்த சர்வாதிகாரியை அந்த பதவியில் இருந்து தூக்குவதற்கு ஒரு உலகப்போரே தேவைப்பட்டது. 2ஆம் உலகப்போர்னு ஒன்று தான் கடைசியாக ஹிட்லர் ஆட்சியை விட்டு போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த மக்கள் எலெக்ஷனே பார்க்கவே இல்லை. அதைத்தான் இங்கேயும் அவங்க செய்ய முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது பொதுவாக என்ன நடக்கும்னா, இந்த சதி வேலைகள் அப்படின்றதெல்லாம் யார் செய்வாங்க? ஒரு கட்சிக்கு எதிராக இன்னொரு கட்சி செய்வாங்க, இல்லை ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு தலைவருக்கு எதிராக இன்னொரு தலைவர் செய்வார். அப்படின்றதெல்லாம் தான் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி மக்களுக்கு எதிராக சதி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு செயலாக இல்லையா? மக்களுக்கு எதிராக சதி செய்து கான்ஸ்டியூஷன் பாடினா, நிறைய பேருக்கு கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னாலே புரிய மாட்டேங்குது. கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன அர்த்தம்னா, அவர்கள் வேறு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ கோர்ட் அப்படின்னு எடுத்தோம்னா, கோர்ட்டு சட்டசபைக்கோ நாடாளுமன்றத்துக்கோ பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது.
சரியா? அதே போலவே சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு சட்டம் இயற்றுவதற்கு வேறு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு தனி கான்ஸ்டியூஷன் பாடி. அதுபோல தான் தேர்தல் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி. அப்போது ஒரு நாடாளுமன்றத்துக்கோ யாருக்கும் கட்டுப்பட தேவையில்லாத ஒரு அமைப்பு நாடாளுமன்றத்தில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சிக்கு ஆதரவாக உள்ள வேலைகளை பூரா செஞ்சிகிட்டு இருக்கிறாங்கன்றது மக்களுக்கு எதிரான சதி தானே. அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன அந்த வார்த்தைகள் மிகவும் சரியானது. இந்த சதி தமிழ்நாட்டுக்கும் வரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கே அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு தனியாக அதிகாரிகள்லாம் கிடையாது, எல்லாம் லோக்கல் அதிகாரிகள் தான். அப்போ லோக்கலில் இருக்க அதிகாரிகள் தான் சேர்ந்து சதி செய்கிறாங்களான்னா அதெல்லாம் கிடையாது. ஆனால் அதன் பிறகு கம்ப்யூட்டரில் ஏற்றுறது யார்? இவங்க எல்லோரும் பேப்பரில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கம்ப்யூட்டரில் ஏற்றுறது யார்? கம்ப்யூட்டரில் ஏற்றுற இடத்துல தான் இந்த ஏமாத்து வேலையை பூரா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்றது தான் நாம் கான்ஸ்டியூஷன் பாடி ஆக இருக்க வேண்டிய எலெக்ஷன் கமிஷன் இப்படி மக்களுக்கு எதிரான சதியை செய்கிறதுன்னு நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம், முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சதியை எதிர்த்து நமது குரல் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் தனது நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். அப்போ தான், ஏன்னா மக்கள் தொடர்ந்து பேச 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 தான் உச்சநீதிமன்றம் உள்ளே தலையிடும். இல்லைனா உச்சநீதிமன்றம் நாங்கள் அவங்கள்ட்ட ஆர்டர் போட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் கூட இருந்துருவாங்க. அப்போது நாம் இந்த செய்திகளை தொடர்ந்து பகிரணும், தொடர்ந்து பல தளங்களில் பேசினா தான் இது அதிகாரத்தின் கவனத்துக்கு வரும், கோர்ட்டின் கவனத்துக்கு வரும், ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லாதவரை இந்தியாவில் தேர்தல்கள் என்பது ஒரு கண் துடைப்பு வேலையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.